வணக்கம், இது உங்கள் கற்றல் எழுது. இன்னைக்கு இந்த வீடியோவில் சிலபிள் டைப்ஸ் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஏற்கனவே லாஸ்ட் வீடியோவில் சிலபிள்ஸ்னால் என்ன அப்படின்றத நான் வீடியோ போட்டிருக்கேன். அதோட கண்டினியூஷன் தான் இந்த வீடியோ. நீங்கள் இப்போ ஒரு வேர்டில் ஸ்ப்ளிட் பண்ணி சிலபிள்ஸ் அப்ளை பண்ணி அந்த கரெக்டாக அந்த ரூல் அப்ளை பண்ணோம் அப்படின்னா சிலபிள் டைப்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்றத தெரிஞ்சிருக்கணும். அது என்னென்ன அப்படின்றத ஒன்றா நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயம் கன்வே பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறேன். நான் ஏற்கனவே லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி தான் இந்த சிலபிள் டைப்ஸ், டிவிஷன் ரூல்ஸ் இது எல்லாமே குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக தேவையே இல்லை. ஏன்னா இதில் அவ்வளோ 6 சிலபிள் டைப்ஸ் இருக்குது, அதை ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் டிவிஷன் ரூல்ஸ் இருக்குது, ஒவ்வொரு ரூலையும் ஞாபகம் வச்சுட்டு அந்த ஒவ்வொரு சில ரூல்ஸுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா எக்ஸப்ஷன் வேர்ட்ஸ் கூட இருக்குது, அந்த எக்ஸப்ஷன்ஸை ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இந்த மாதிரி ரொம்ப காம்ப்ளிகேட்டடான விஷயத்த குழந்தைங்களுக்கு நம்ம டம்ப் பண்ணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தேவையே கிடையாது. ஏன்னா ஒரு ஏஜுக்கு மேலே தான் அவங்களால இது எல்லாமே புரிஞ்சிக்க முடியும். அந்த ஏஜ் வரும்போது அவங்க ஆட்டோமேட்டிக்காக ஃப்ளூயண்ட்டாக அதுக்குள்ளேயே ரீட் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. அதனால் இது குழந்தைங்களுக்கு தேவையே கிடையாது. பட் ஏன் இந்த வீடியோ நான் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சேனல் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்தே எனக்கு நிறைய குவெரிஸ் வந்துட்டு இருந்தது இந்த டாப்பிக்கில். சிலபிள்ஸ் பற்றி வீடியோ போடுங்க அப்படின்னு ரொம்ப பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க. பட் குழந்தைங்களுக்கு தேவை இல்லை அப்படின்றதுனால தான் நான் இவ்வளோ நாள் இந்த வீடியோ பண்ணாமல் இருந்தேன். பட் ரீசெண்டாகவும் எனக்கு நிறைய குவெரிஸ் இந்த டாப்பிக்கில் வந்ததுனால நான் இந்த வீடியோஸ் நான் பண்ணுறேன். அதனால் என்னோட பர்சனல் ஒப்பீனியன் பார்த்தீங்கன்னா 100% நான் இது தேவையே இல்லை அப்படின்னு நான் சொல்வேன். ஏன்னா அகாடமிக் சைட்லேயும் இது எங்கே யூஸ் ஆக போகுதுன்னு எனக்கு தெரியல. அகாடமிக் சைட்லேயும் சிலபிள்ஸ் பற்றிலாம் குழந்தைங்க படிப்பாங்களா அப்படின்றது தெரில. பட் ஏன் இந்த சிலபிள்ஸ் பற்றி இவ்வளோ ஆர்வமாக நிறைய பேர் கேட்டிங்க அப்படின்றதும் எனக்கு தெரியல. பட் ஸ்டில் நம்ம ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுல தப்பு இல்லை. நம்ம இப்போ சிலபிள் டைப்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். டோட்டலாக பார்த்தீங்கன்னா 6 சிலபிள் டைப்ஸ் இருக்குது. என்னென்ன அப்படின்றத ஒன்றா டீட்டெயில்டாக நம்ம பார்க்கலாம். இதுதான் 6 சிலபிள் டைப்ஸ்: க்ளோஸ்ட் சிலபிள்ஸ், ஓப்பன் சிலபிள்ஸ், Vowel-consonant-e, R-controlled vowels, vowel digraphs and diphthongs, and last consonant plus LE words. இப்போ ஒரு டைப் ஆஃப் சிலபிள்ஸையும் நம்ம டீட்டெயில்டாக எக்ஸாம்பிள்ஸோடு நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டைப் க்ளோஸ்ட் சிலபிள்ஸ். இந்த டைப்பில் பார்த்தீங்கன்னா இந்த சிலபிளில் ஒரு வவலுக்கு அப்புறமா ஒரு 1 or 2 கான்சனன்ட்ஸ் இருந்தது அப்படின்னா அந்த வவல் ஷார்ட் வவல் சவுண்டாக இருக்கும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பெட், இந்த வேர்டில் ஏ அந்த வவல் ஈன்ற வவல், அதுக்கப்புறமா ஒரு கான்சனன்ட் இருக்குது டி. ஸோ அதனால் இந்த இடத்துல ஈயோட சவுண்ட் ஏ, ஷார்ட் வவல் சவுண்டாக இருக்கும். இன்னும் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வேர்ட்ஸில் பாருங்கள், கேட், வித், ஷாப், பிளாக். இதில் பார்த்தீங்கன்னா கான்சனன்ட்ஸ் அந்த டயக்ராஃப்ஸாக கூட இருக்கலாம். செகண்ட் வேர்டில் வித் அப்படின்றது டிஹெச் அப்படின்றது இட்ஸ் அ டயக்ராஃப். ஐக்கு பக்கத்தில் 2 கான்சனன்ட்ஸ் இருக்குது, அதனால் அந்த இடத்துல இது ஷார்ட் வவல் சவுண்ட் தான் வரும். செகண்ட் டைப் ஓப்பன் சிலபிள் டைப். இந்த சிலபிள் ஒரு சிலபிள் வவலில் எண்டாச்சு அப்படின்னா அந்த வவல் அதோட நேம் சொல்லும். இங்கே பார்த்தீங்கன்னா பி, இதுக்கு பக்கத்தில் எந்த கான்சனன்ட்ஸுமே இல்லை, அதுதான் லாஸ்ட்டாக அந்த சிலபிளில் அந்த வவல் தான் லாஸ்ட்டாக முடியுது. அதனால் அது ஷார்ட், அதோட சவுண்ட் சொல்லாது, அதோட நேம் தான் இங்கே நம்மளுக்கு கேட்கும். இதுக்கு இன்னும் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்த்தோன்னா மீ, பி, ஷீ, சோ. இதில் எல்லாமே பார்த்தீங்கன்னா சோவில் பார்த்தீங்கன்னா ஓ இஸ் அ வவல் நேம். ஸோ அப்படின்ற வேர்டில் பார்த்தீங்கன்னா ஓ அதோட நேம் தான் நம்ம இங்கே சொல்கிறோம், அதோட சவுண்ட் கிடையாது. அடுத்தது பை, ட்ரை, பேபி. இந்த வேர்ட்ஸ்லலாம் பார்த்தீங்கன்னா ஒயில் முடியுது, ஒய்யும் நம்ம வவலாக தான் கன்சிடர் பண்ணுவோம். அதனால் இந்த வேர்ட்ஸுமே ஓப்பன் சிலபிள் டைப்பில் வரும். அடுத்தது விசிஇ சிலபிள்ஸ். இப்போ நீங்கள் ஒரு சிலபிளில் இந்த பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா விசி அதுக்கப்புறம் இ, அதாவது வவல், கான்சனன்ட், அதுக்கப்புறம் ஒரு இ இருந்தது. இந்த பேட்டர்னில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த இ சைலண்ட்டாக இருக்கும். அண்ட் அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் வவல் இருக்குல்ல, ஃபர்ஸ்ட் வவல் அதோட நேம் சொல்லும். இதை தான் நம்ம மேஜிக் இ ரூலில் நம்ம பார்த்துருப்போம். அதனால் எந்த வேர்ட்ஸில் நீங்கள் இந்த பேட்டர்ன் எங்கே பார்த்தாலுமே அந்த ஃபர்ஸ்ட் வவல் அதோட நேம் சொல்லும் அண்ட் லாஸ்ட்டாக அந்த இ சைலண்ட்டாக இருக்கும். அடுத்த டைப் சி ப்ளஸ் எல்இ வேர்ட்ஸ். இப்போ நீங்கள் ஒரு வேர்ட் எடுத்துக்கலாம், அந்த வேர்ட் இந்த பேட்டர்னில் முடியுது அப்படின்னா சி ப்ளஸ் ஒரு கான்சனன்ட் அதுக்கப்புறமா எல்இ அப்படின்ற லெட்டர்ஸ் வந்தது அப்படின்னா அந்த இடத்துலையும் இ சைலண்ட்டாக இருக்கும். எக்ஸாம்பிள் பாருங்கள், படில், டர்ட்டில். இந்த வேர்ட்ஸ்லலாம் ஈயோட சவுண்ட் நம்மளுக்கு கேட்காது, அந்த டில் அந்த சவுண்ட் மட்டும்தான் நம்மளுக்கு கேட்கும். இதுலேயும் பார்த்தீங்கன்னா கான்சனன்ட் ப்ளஸ் லாஸ்ட்டில் எல்இ
அதில் தான் முடியுது இந்த வேர்ட்ஸில். அடுத்தது ஆர் கண்ட்ரோல் வவல்ஸ். இப்போ நீங்கள் ஒரு சிலபலில் வவலுக்கு பக்கத்தில் ஆர் வருது அப்படின்னா அந்த இடத்துல ஆர் வந்து அந்த வவலோட சவுண்டை வந்து கண்ட்ரோல் பண்ணணும். ஸோ வவல் சவுண்ட் அங்கே டிஃப்ரெண்ட்டாக வந்து மாறிடும். அடுத்தது வவல் டீம்ஸ். நம்ம இது ஏற்கனவே நல்லா பார்த்துருக்கோம் டீட்டெயில்டாக. ஏஒய், ஏஐ, இஏ இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரே சவுண்ட் கொடுக்கும். அடுத்தது வவல் டிப்தாங்ஸ். இந்த காம்பினேஷன்ஸ்லாம் பாருங்கள், இது ரெண்டுமே சேர்ந்து ஒரு நியூ டிஃப்ரெண்ட் சவுண்ட் கொடுக்கும். இதுதான் 6 டைப்ஸ் ஆஃப் சிலபல். சிலபல் டிவிஷன் பற்றி நான் தனியாக ஒரு வீடியோ போடுறேன். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் கூடவே பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். ஸோ தட் என்னோட வீடியோஸ் எல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.